ஹாய் வோஸ், இங்கே பாருங்கள், நாங்கள் இப்போ அரூர் வந்திருக்கோம். இது என்ன தோட்டம்னு தெரியுதா உங்களுக்கு? நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய நெல்லிக்காய் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அதுவும் பெரிய நெல்லிக்காய் தோட்டம். இப்போ தாங்க பூ வைக்கிது, இதான் இப்போ தான் பிஞ்சு விடுது பாருங்கள். இந்த தோட்டம் ஃபுல்லாகவே நெல்லிக்காய் தாங்க. இந்த தோட்டம் ஃபுல்லாகவே வருங்க, கண்ணு கெட்டின தூரம் நெல்லிக்காய் தான். அது நாங்கள் போன டைம் வந்தப்போ பெருசு பெருசாக இருந்தது, இப்போ காய் இல்லை. பாருங்க பாஸ், இப்போ பாருங்க நெல்லிக்காய் பாருங்க, கொத்து கொத்தாக இருக்குது பாருங்க. பாருங்க கொத்து கொத்தாக இருக்கு. பாருங்க கொத்து கொத்தாக இருக்கு. ஃப்ரீயாகவே பொறிச்சு சொல்லிட்டானே பாருங்களேன். காய் தான் இல்லம்மா, பொறுத்துன்னு சொன்னீங்க. காசுக்கு தான் கேட்டோம். சரிக்கா, காயே இல்லை. அந்த இங்கே பாருங்க நெல்லிக்காய் பாருங்க, இங்கே இந்த ஓரத்தில் தான் இருக்கும். தண்ணி காட்டுற ஓரம் இங்கே தான் இருக்கு, வேறு எதுவும் அவ்வளோ சின்ன சின்னதாக தான் வருது. போல அங்கே உள்ள போனோம்ல, ஒரு கடை விலையே அப்படி ஒடிஞ்சிருச்சு. அதில் அப்படியே நெல்லிக்காய் அப்படியே காஞ்சு அப்படியே இருக்கு பாருங்க. அப்படியே எவ்வளோ காய் வேஸ்ட் ஆகிருக்கு பாருங்க. இங்கே பாருங்க யோஸ், நான் கையிலே பறிக்கிறேன். நான் கையிலேயே பறிக்கிறேன். ஆனால் இது ரொம்ப பிஞ்சாக இருக்குது, அதனால் பறித்தாலும் வேஸ்ட்டு தான். அதனால் வேண்டாம், நல்லா பெருசாகட்டும். இங்கே பாருங்கள் யோஸ், எவ்வளோ நெல்லிக்காய் கீழே கிடக்கு பாருங்கள். தோட்டத்தில் இவ்வளோ வேஸ்ட் ஆகிறது இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ வேஸ்ட் இருக்குன்னு. விட்டு போன காயில் எவ்வளோ வேஸ்டேஜ் கீழே எல்லாம் எத்தனை கிடக்குது வரும். நான் ஒரு பயிர் ஒப்பிடுவோம் போல இருக்கு. நாங்கள் பொறுக்கல, ஏன் எட்டலை. இங்கே பாருங்க யோஸ், நல்லா பழுத்துருக்கு பழம். இந்த இப்படி இருக்கணும். இதே கொஞ்சம் சின்னது தான். சரி, என்ன பண்ணுறது, நான் பறிக்கிறேன். இன்னும் பெருசாக இருக்குங்க. சில்னஸ் கொடுக்குது, மேலே தான் இருக்கு. பாருங்க கொத்து கொத்தாக இருக்கு. இங்கே இந்த இருக்கு பாரு, பெருசாக இருக்குல்ல, அது
இங்கே பாருங்க, கை கெட்டுற மாதிரியே அப்படியே கொத்து கொத்தா நெல்லிக்காய். இங்கே பாருங்க, இதோ அப்படி மணி மணியாக. இன்னும் 1 மாதம் கழிச்சு வந்தோம்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஈரோட்டுக்கு தான் வருங்க. இதெல்லாம் எண்ணெய் போடாது. இங்கே பாருங்க, ஒரு கொத்தா இருக்குது. இப்போதான் வீடியோ எடுக்கலாம். அப்போதான் வீடியோ எடுக்கலாம். மரமே இப்படி பண்ணி போட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஒன்றும் சொல்லலாங்கிறீங்க. அதுதான் இன்னைக்கு போகுமே பொறிச்சிட்டு போங்க. நாங்கள் காசு தான் கேட்போம். காயே இல்லை போய் பொறிச்சிட்டு போங்க. இங்கே பாருங்க, சின்ன மரம் தான். சின்ன மரத்தில் விற்பாங்க. எவ்வளோ காய் வச்சிருக்கும் பாருங்க. ஐயோ, மேலே பாருங்க, ஏகப்பட்ட காய். அப்பப்பப்பப்பா, அப்பா செம்மையா இருக்கு. கொத்து கொத்தா இருக்கு. அடாடாடாடா, இதில் ஏற முடியல. இங்க பாருங்க, செம்மையா இருக்கு. அழகு அழகு. எப்பவுமே மரம் காய்ச்சாதான் அழகு. போதும் போதும், ஆட்டு 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 ஆட்டுறா. இன்னும் ஒரு 2 ஆட்டு ஆட்டு. சாமி உடஞ்சி போய் போது இறங்கு. போதும் போதும், வந்துரு. போதும் வந்துரு. விழுந்துருச்சுல பழுத்ததெல்லாம். பொண்ணே இறங்கு. மரத்த மேலே ஏறின மாதிரி நான் இருக்காது. வைட்டனேடா. அது எடுத்துட்டு அந்த பழத்தை பொறிடா. டேய், இந்த பழத்தை பொறி. இங்க ஒரு பழம் இருக்குது வேறு. இது பழம் பாரி. கீழே விழுறது. போதும் போங்க, சீக்கிரம் வாங்க. என்ன பண்ணுறது? சரிங்க ஹோஸ், கொஞ்சம் நேரம் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம். பாய் ஹோஸ். வரும். நானும் கீழே விழுந்தது நிறைய போடுவோம். இங்கே பாருங்க ஹோஸ், இப்படி அழுகியும் கூட போகலாம். விவசாயம் பண்ணால் லாபம் வரும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நட்டமான காய்களும் வரத்தான் செய்யும். விவசாயங்கிறது ஒரு அருமையான ஒரு பொக்கிஷம். அது கரெக்டாக பராமரிக்க தெரிஞ்சால் நிச்சயமாக லாபம் பெறலாம். இல்லைன்னா இப்படியும் நடக்கும். பாய் ஹோஸ். ஆமாம், இங்கே ஒன்று இருக்கு. இங்கே பாருங்க ஹோஸ், நான் பறிக்கிறேன், நான் பறிக்கிறேன், நான் பறிக்கிறேன். இதோ அக்கா வெங்காயத்தோல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? சத்துக்கு. போது வாங்கப்பா. பொறுக்கி பையில சட்டு நல்லா அள்ளி போடுங்க. போகலாம். 4 காய் பொறிக்காம 40 காய் பொறிச்சிங்கன்னா திட்டாமல் இருப்பாங்களா? டேய் டேய் டேய், ஏண்டா 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்பாங்கடா.
பறிச்சிட்டிங்களா? ஹாய் சொல். ஹாய் சொல். உள்ள போயிட்டாளுங்க ஏறிட்டு சம்மந்தி வீட்டுக்கு. டேய் டேய் அந்த அம்மா நேரா இருக்குதுடா. இங்க பாருங்க யுவோஸ், நெல்லிக்காய் பார்க்க ஆசையா இருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க யுவோஸ், இதெல்லாம் இப்போதான் பிஞ்சு வைக்குது. இதான் பிஞ்சு செடி, சின்னதாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, அதான் செடியுடைய ஹைட்டே இவ்வளோ தான். ஆனால் எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்குது பாருங்க. அதான் எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்குது பாருங்க. நாங்கள் தருமபுரி பக்கம் அரூரில் இருக்கிறோம். இங்கே சின்னதுலேயே செடி வச்சா நெல்லிக்காய் மரம் வந்துடுது. ஆனால் நம்ம ஈரோட்டில் பெரிய மரம் ஆனால் கூட இந்த நெல்லிக்காய் வர மாட்டேங்குது. இதுதான் இந்த மண்ணின் தன்மைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த இத்தனோட செடியில எவ்வளோ நெல்லிக்காய் பாருங்க. இங்கே பாருங்க, இன்னும் 2 மாதம் ஆனால் செடியே வளைஞ்சிருங்க, அப்படி இருக்கு. எங்கள் யுவோஸ் எல்லாம் நீங்கள் வரலினாலும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுங்க. நீங்கள் வந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்க. பாய் யுவோஸ். பாருங்க, இந்த காயுடைய ஸ்டைலே இங்கே பாருங்க, அடியில் தான், அந்த இலைக்கடியில் பாருங்க, அப்படியே பிஞ்சு பாருங்க. அந்த இலைக்கடியில் அப்படியே அப்படியே பிஞ்சு பாருங்க. இந்த குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க, அதான் குட்டி குட்டி, இதெல்லாம் பிஞ்சுங்க, ரொம்ப பிஞ்சு. அந்த இலைக்கடியில் அந்த இந்த சின்ன இலை தான், அந்த தண்டு தான் எவ்வளோ பெரிய காய் தாங்குது பாருங்கவே. இங்கே வருங்க, இதான் இங்கே வருங்கதான், இங்கே வருங்க. இந்த தண்டு கடி தான் பாருங்கதா, இந்த தண்டு தான். அதான் இந்த தண்டு தான் பாருங்க, 3 காய் தாங்கிட்டு இருக்குது பாருங்க. இதான் இங்கே பாருங்க யுவோஸ், இது தருமபுரி மாவட்டம். நாங்கள் அரூருக்குள்ளே இருக்கோம். ஃபுல்லாக நெல்லிக்காய் தோட்டம் தாங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய நெல்லிக்காய் தோட்டம். இங்கே பாருங்க, எவ்வளோ பெருசு. இது கல்ல தண்ணி கொடுக்குற ஒரே கிணறு எது தெரியுங்களா? இது மூலிமா யாருங்க டியூப் போட்டு இது மூலிமா தண்ணி. கிணறு சிங்க மாட்டம் 2 பேர் படுத்துருக்கானுங்க. பால் தரும் ஃபஸ்ட் இப்போ தான் நானில் இருக்குது. ஆமாம் போகுது அதான். ஹாய் வோஸ், இங்கே பாருங்க, இதுதான் குச்சிக்கிழங்கு செடி. ஐயோ, நான் இவ்வளோ நேரம் இப்படி தான்